வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க என்னென்ன துயரங்கள், நீங்க எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துயரங்கள் நீங்க அனுபவித்திருப்பீங்க. ஆனா அது யாருக்கும் இது வரைக்கும் வெளியே தெரியாது. உங்களின் மனத்தின் காயத்தையும் இதயத்தின் நெருங்கிய சத்தத்தையும் யாரும் அறிந்திருக்க மாட்டாங்க. உங்களுடைய வெளிரூபத்தை மட்டுமே அனைவரும் பார்த்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய இதயத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ள ஒரு வலியானது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். உங்க கூட இருக்கிற உங்களுடைய துணைவனுக்கும் துணைவிக்கும் கூட அந்த வலிகளை பற்றியும் அந்த காயங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையில தெரியவே தெரியாது. ராசிகளிலேயே அதிக உணர்ச்சிகள் கொண்ட ராசி அப்படின்னா அது இந்த மீனம் ராசிக்காரங்களாகிய நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா இந்த சில நாட்களாகவே கடந்த மாதங்கள்ல இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுத்த துன்பம் அளவிட முடியாத அளவுக்கு ஒன்றாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய தைரியத்தையும் ஒரு புதிய தொடக்கத்தையும் தரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். இந்த ராகு கேதுவோட திசையானது இந்த ஒரு நேரத்தில் மாற்றப்பட போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட கதவு உங்களுடைய வீட்டை தட்டப்போகிறது. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நடக்கும். இது வரைக்கும் இந்த மீனம் ராசி அனுபவித்த துயரங்கள். மீனம் ராசிக்காரங்க அன்பால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருப்பீங்க. நீங்க ஒருவரை நம்பி விட்டீங்க அப்படின்னா 100% அவங்கள நம்புவீங்க. ஆனா அதே நம்பிக்கையை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அவங்க கொடுத்து விட்டு போயிடுவாங்க. உங்களை மாதிரி அவங்களும் உங்கள் மீது 100% நம்பிக்கையை வைக்க மாட்டாங்க. உங்கள் மீது 100% நம்பிக்கையை வைப்பது போல உங்களை அவர்கள் ஏமாற்றி கொண்டிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு உடனே தெரியாது. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நம்பியவர்களின் துரோகம் இது உங்களுடைய இதயத்தை உடைத்திருக்கும். ஒரு காலத்துல உங்களுக்காக உயிர் வைப்பார்கள் என்று நினைத்தவர்கள் ஒரு நாள் உங்களுடைய இதயத்தையே காயப்படுத்தி விட்டு உங்களை விட்டு சென்றிருப்பார்கள். நீங்க கொடுத்த அன்பு, கவலை, உதவி அதற்கு பதிலாக ஏமாற்றம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்கும். நீங்கள் எதுக்கு இப்படி நடந்து கொண்டேன், என் அன்பு எல்லாம் பாலா அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். பல இரவுகள்ல நீங்க அழுதபடி தூங்கி கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஏமாற்றங்கள், அந்த நம்பிக்கை துரோகங்கள் அது அனைத்திலும் இருந்து உங்களால வெளிவர முடியாது. அந்த அளவுக்கு நீங்க அவங்க மீது வைத்திருந்த அந்த அன்பும் பாசமும் இந்த ஒரு நேரத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அடுத்ததாக காதல்ல காயம், நட்புல துரோகம் துரோகம் சிலருக்கு காதல்ல முறிவும், சிலருக்கு ஒருவர் விட்டு சென்ற வழியும், இன்னும் சிலருக்கு நெருங்கிய நண்பனின் துரோகமும். இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில அளவுக்கு அதிகமாகவே நடந்திருக்கும். இதெல்லாம் ராகு கேது உங்களுடைய மன ரீதியாக சோதித்தது. முக்கியமா பண நெருக்கடி, அடுத்ததாக வேலைகள்ல சிக்கல். முயற்சி செய்தாலும் உங்களுடைய வேலைகளுக்கு பலனானது கிடைத்திருக்காது. உங்களுடைய பணமானது கையில் நீண்ட நேரம் தங்கியிருக்காது. பதவி உயர்வு உங்களுக்கு தள்ளி போயிருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே கொடுத்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தொழில எதிர்பாராத அளவுக்கு ஒரு லாஸ் ஆனது ஏற்பட்டிருக்கும். இது உங்களுக்கு கடனை இன்னும் அதிகரித்து கொண்டே இருந்திருக்கும். நீங்க தானாக உங்களையே குற்றம் சொல்ல ஆரம்பித்த நாட்களும் இந்த ஒரு பண விஷயத்தினால் உங்களுக்குள்ள நீங்களே அழுது புலம்பி உங்கள் மீதுதான் தவறு அப்படின்னு நீங்களே ஒப்புக்கொண்ட சில நாட்கள் கூட இருக்கும். இன்னும் சில மீனம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல அமைதி இல்லாமல் இருக்கும். சிறிய விஷயமே உங்களுக்கு பெரிய ஒரு வாக்குவாதமாக மாறி இருக்கும். உங்களுடைய சொற்களை கூட தவறாக புரிந்து கொண்டவர்கள், அது மட்டும் இல்லாம உங்களை புரிந்து கொள்வது யாருக்கும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வானது உங்களை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்ததாக இன்னும் சில மீனம் ராசி அன்பர்கள் தனிமையாக இருக்க விரும்புவீங்க. நண்பர்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க இதுவரை யாருக்காக எல்லாம் இதெல்லாம் செய்தோம், இன்று என்னை யார் நினைத்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனமானது உங்களுக்குள்ள இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லாமல் அழுத்தமாகவும், மன விரக்தி, இதயத்துல கஷ்டம் இவையெல்லாம் இந்த ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா இது அனைத்திற்கும் காரணம் ராகு கேது அப்படிங்கிறத உங்களால உணர்ந்திருக்க முடியாது. அது தெரியாம நீங்க எவ்வளவோ அழுகைகள், எவ்வளவோ மன வலிகள் அனைத்தையும் நீங்க நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது, இந்த ராகு கேது உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் அதனை தெரிந்து கொள்வேன். இப்போது உங்களுக்கு முழு பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. அதுவும் ராகு கேதுவோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கிறது. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாகவே நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியில் இருந்த மனக்கவலைகள், மனப்பாரங்கள் அனைத்தும் ஒரு இறக்கி வைக்கக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. இதனுடன் சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து ஒரு சக்தியை உங்களுக்குள் கொடுக்க போகிறது. இது உங்களுக்கு சமாதானத்தையும், உங்களுடைய பெயரை பெரிய அளவுக்கு உயர்த்தி செல்லவும், பண வருகையை உங்களுக்கு அதிகப்படுத்துவதற்கும், நல்ல செய்தியை உங்களுக்கு தேடி கொடுப்பதற்கும், இது அனைத்திற்கும் சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள். அடுத்ததான் குரு உங்களின் வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டப் போகிறார். மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான். இப்போது அதனுடைய முழு சக்தியும் உங்களுக்குள்ள கிடைக்கப் போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல உச்சத்துக்கு செல்லக்கூடிய நல்ல ஒரு காலமாக குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நடக்கப் போகிறது. எனவே அதனை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சந்திர பகவான்.
அமைதியை விரும்பக்கூடிய நீங்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதளவில் அமைதியை உருவாக்குவதற்காக சந்திர பகவான் எவ்வளவோ போராட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இதனையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அடுத்ததாக இந்த இடைப்பட்ட இந்த 5 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அதிசயங்கள் இது மிகப்பெரிய ஒரு முக்கிய பகுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையில மாறும். இங்குதான் உங்களுடைய வாழ்க்கையோட திருப்பு முனையானது ஆரம்பிக்க போகிறது. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். நீங்க கடந்த சில மாதங்களாகவே கவலைப்பட்ட பிரச்சனைகள், தீராத உங்களுடைய குடும்ப சண்டைகள், நீண்ட நாள் உங்கள் மனதிற்குள் இருந்த பாருங்கள், இதற்கெல்லாம் இந்த 5 நாட்கள்ல ஒரு தீர்வானது நிச்சயமாக காணப்படும். அடுத்ததாக திடீர்னு பணம் வருவது இல்லைன்னா நிதி நிலையில ஒரு முன்னேற்றம், இது உங்களுக்கு வெளியில கொடுத்து வைத்து கிடைக்கப்படாத ஒரு பணமரவை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அடுத்து எதிலையாவது ஒன்றில் முதலீடு செய்துவிட்டு அந்த முதலீடானது உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தியிருக்கும். அதனால அந்த பணமானது உங்களுக்கு ரீஃபண்டாக வந்து சேர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டிருந்த வேலைகளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். எதுவானாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல பண வளர்ச்சியை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்துவதற்காக அதிக அளவுல சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு ஏற்படும். இதை நீங்கள் மிகவும் நினைத்து பெருமைப்படுவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். நீங்கள் விட்டு விலகியவர்கள் மீண்டும் தானாக உங்களை திரும்பி தேடி வருவார்கள். இந்த சமயத்துல பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இந்த ஒரு நேரத்தில் இன்னும் பெரிதாக மாற்றி அமைக்கும். யாரோ ஒருவர் உங்களுக்கு மிஸ்டேக்கை புரிந்து உங்களை தேடி வந்து அவங்களுடைய மிஸ்டேக்கை வந்து புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. தேடி வந்து சாரி சொல்லி உங்களுடைய தொடர்பை மீண்டும் அவங்க தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் ஏற்படும். எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும். இது உங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட கதவு உங்களுடைய கதவை தட்டக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அதாவது உங்களுடைய வேலை வாய்ப்புல ஒரு நல்ல முன்னேற்றம், இல்லைன்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ல நல்ல ஒரு முன்னேற்றம், இல்லைன்னா நீங்க செய்து கொண்டிருக்கிற தொழிலையோ உங்களுடைய பிசினஸ்லயோ நல்ல ஒரு டீலிங் பார்ட்னரானது கிடைப்பாங்க. பெரிய பெரிய ஆப்பர்கள் உங்களை தேடி வரும். ஃபாரினுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக கிடைக்கும். இதில் ஏதாவது ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இந்த ஒரு நேரத்தில் உருவாக்கும். அடுத்ததா மன அமைதி. மீனம் ராசிக்காரங்க யாரு காயப்படுத்தினார்களோ அவர்களே இந்த ஒரு நாள்ல வந்து அவங்களுடைய முழு தவறையும் ஒப்புக்கொள்வாங்க. இதனால இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் புதிதாக நீங்க தொடங்குவீங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராக நீங்க மாறுவீங்க. மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவ் எனர்ஜியானது உங்களுடைய உள்ளுக்குள் தோன்ற ஆரம்பிக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததான் உங்களுடைய வீட்டுல ஒரு நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். ஒரு திருமண தகவலோ இல்லைன்னா ஒரு குழந்தை பாக்கியமோ இல்லைன்னா ஏதாவது பைனான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட்டோ சொத்து தொடர்பான நன்மையோ எதுவானாலும் உங்களுடைய குடும்பத்துல அனைவரும் கொண்டாடக்கூடிய நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நேரத்துல குரு பகவான் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. இந்த 5 நாட்களுக்கு இடைப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் தொடங்கும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய இதயத்தின் காயங்களை நீங்க காலம் நிமிர்த்தப் போகிறது. உங்களின் கண்களின் கண்ணீரை வெற்றியாக மாற்றப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் உங்களை விட்டு விலகப் போகிறது என்று பிரபஞ்சமானது சொல்கிறது. எனவே இந்த 5 நாட்கள் வரை உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மெமரிஸாக நிச்சயமாக மாறும். உங்களுக்கு கதவை தட்டக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையை உயரத்தில் நிறுத்தப் போகிறது. எனவே இது ஒரு சாதாரண பலனாக இருக்காது. மீனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பலனாக நிச்சயமாக மாறும். இது அனைத்தும் மீனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.